வியட்நாம் தொடங்கி ஆப்கானிஸ்தான், ஈராக், உக்ரைன், ஈரான் என அமெரிக்கா புடுங்கியது எல்லாமே தேவையில்லாத ஆணிதான் என்கிறார்கள் சர்வதேச அரசியல் நிபுணர்கள். அவர்கள் அப்படி சொன்னதற்கு பின்னால் காரணங்களும் உள்ளது. ஏனெனில் அமெரிக்கா புகுந்து கை வைத்த இந்த நாடுகள் எல்லாமே இப்போது உள்நாட்டு குழப்பத்திலும் வறுமையிலும் உள்ளன. அமெரிக்கா செய்தது தவறு என்று பொதுவாக கூறிவிட முடியாது. ஆனால் உலக வல்லரசான அமெரிக்காவை நினைத்தாலும் அங்கு பிரச்சனையை தீர்த்து அமைதியை ஏற்படுத்த முடியவில்லை என்பதே கசப்பான உண்மை. வாருங்கள் விரிவாக பார்ப்போம். 1955 தொடக்கம் 1975 காலப்பகுதியில் வியட்நாம். அமெரிக்கா வல்லரசாக உலகின் நாட்டாமையாக வலம் வர தொடங்கிய காலத்தில் அவர்களின் கண்ணை உறுத்திய நாடு வியட்நாம் தான். வியட்நாமில் கம்யூனிசம் வேகமாக பரவியது. இதனால் கோபமடைந்த அமெரிக்கா ஜனநாயகத்தை காப்பாற்றி தருகிறோம் என்று கூறி 1960களில் களமிறங்கியது. கையோடு மோசமான ரசாயன ஆயுதங்களையும் குண்டுகளையும் தென்காசி போன்று பச்சை பசேலென்று இருந்த குட்டி நாட்டில் கொட்டிவிட்டது. இதனால் கோபமடைந்த வியட்நாம் மக்கள் கொரில்லா போர் முறையை பயன்படுத்தி அமெரிக்காவை விரட்டினார்கள். அங்கு லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர். அமெரிக்கா வீசிய ரசாயன குண்டுகளால் இன்று வரை குழந்தைகள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். 2003இல் ஈராக். அமெரிக்கா கடந்த 2003ஆம் ஆண்டு ஈராக்கிடம் உலகையே அளிக்கும் பேரளவு ஆயுதங்கள் உள்ளதாக கூறியது. அந்நாட்டு அதிபர் சதாம் ஹுசைனை தூக்கிலிட்டது. ஆனால் ஈராக்கில் எந்த ஒரு பேரழிவு ஆயுதமும் இல்லை. அமெரிக்கா கண்டுபிடிக்கவே இல்லையே. மாறாக போர் காரணமாக அங்கு நிலைமை மோசமாகியது. கடைசியாக ISIS போன்ற அமைப்புகள் உருவாகியது. இன்னும் அங்கு நிலைமை மோசமாகவே இருக்கிறது. அமைதியான நாடாக இல்லை. 2011இல் லிபியாவை பொறுத்தவரை அமெரிக்கா சொன்ன காரணம் அதிபர் கடாபி தன்னுடைய சொந்த நாட்டு மக்களை கொடுமைப்படுத்தி சர்வாதிகாரம் செய்கிறார், ஜனநாயகம் மலர வைக்கிறோம் என்று இறங்கியது. ஆனால் கடாபி ஆட்சியில் லிபியா மக்களுக்கு இலவச மருத்துவம், இலவச கல்வி, சொந்த வீடு இருந்ததாக சொல்கிறார்கள். இறுதியில் கடாபியை கொன்றுவிட்டு அமெரிக்கா வெளியேறிவிட்டது. அதன் பின்னர் ஜனநாயகம் மலரவே இல்லை. லிபியா நாட்டில் பல குழுக்கள் வளர்ந்து உள்நாட்டு போரில் சிக்கிக்கொண்டு வறுமையில் தவிக்கின்றது. 2011இல் சிரியா அதிபர் பஷர் அல் அசாத் ஆட்சியை அமெரிக்காவுக்கு பிடிக்கவில்லை. எனவே அங்கு போராடி வந்த மிதவாத கிளர்ச்சியாளர்களுக்கு ஆயுத உதவி செய்தது. அப்படி அமெரிக்கா கொடுத்த ஆயுதங்கள் பல தீவிரவாத குழுக்களுக்கு போனது. இதனால் சிரியாவுக்கு ஆதரவாக ரஷ்யா போரிட்டது. இறுதியாக ரஷ்யா, ஈரான், அமெரிக்கா உள்பட பல நாடுகள் சேர்ந்து சிரியாவை காலி செய்தார்கள். அங்கும் உள்நாட்டு குழப்பமே நீடிக்கின்றது. மக்களில் பலர் அகதிகளாக ஐரோப்பா பக்கம் போய்விட்டார்கள். 2001 தொடக்கம் 2021 கால பகுதியில் ஆப்கானிஸ்தான். 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் 11 அமெரிக்காவின் இரட்டை கோபுரம் தாக்குதலால் கோபமடைந்த அமெரிக்கா ஒசாமா பின் லேடனை ஒழிப்பதற்காக ஆப்கானிஸ்தான் கிளம்பியது. அங்கு அவருக்கு அடைக்கலம் கொடுத்த தலிபான்களை அழிக்க களமிறங்கியது. மேலும் ஆப்கானிஸ்தான் பெண்களுக்கு சுதந்திரமும் இல்லை, அந்த நாட்டில் ஜனநாயகமும் இல்லை, எனவே போரிட்டு வாங்கி தருகின்றோம் என்று கிளம்பியது. சொன்னபடியே ஆப்கானிஸ்தானில் பின் லேடனை போட்டு தள்ளியது. தாலிபான்களை விரட்டிவிட்டு ஒரு பொம்மை அரசாங்கத்தை உட்கார வைத்தது. ஆனால் அமெரிக்க இராணுவம் நடத்திய போரில் ஆப்கானிஸ்தான் மக்களின் வாழ்வாதாரம் இன்னும் மோசமாகியது. அமெரிக்காவின் ஆயுத நிறுவனங்களே சம்பாதித்தன. லட்சம் கோடிகளை கொட்டியும் பல அமெரிக்க வீரர்களை இழந்த அமெரிக்கா ஒரு கட்டத்தில் போதுமடா சாமி என்று எங்களுக்கு உங்கள் நாட்டில் என்ன வேலை என்று கிளம்பியது. 2021 ஆகஸ்ட் மாதம் அமெரிக்க இராணுவம் காபூல் விமான நிலையத்திலிருந்து நள்ளிரவில் அவசரமாக வெளியேறிவிட்டது. அதன் பிறகு தாலிபான்கள் தான் ஆட்சி செய்து வருகின்றார்கள். 2026இல் இஸ்ரேலுக்காக சண்டை போட போன அமெரிக்கா ஈரான் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கொண்டு போட்டது. இராணுவ கட்டமைப்புகளை குறிவைத்து நடத்திய தாக்குதலில் பலர் உயிரிழந்துள்ளனர். ஈரானும் பதிலுக்கு நடத்திய தாக்குதல் மற்றும் முடிவால் உலகின் முக்கியமான பொருளாதார பாதையான ஹார்முஸ் நீரிணை முடங்கியுள்ளது. என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்தே இனி பார்க்க வேண்டும். இறுதியாக சர்வதேச அரசியல் நிபுணர்கள் கூறுவது என்னவென்றால், அமெரிக்காவில் உள்ள ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களுக்கு லாபம் கிடைக்க உலகத்தில் எங்காவது போர் நடக்க வைப்பதாக குற்றம் சாட்டுகிறார்கள். அதேபோல உலக நாடுகள் கச்சா எண்ணெயை டாலரை வைத்து தான் வர்த்தகம் செய்ய வேண்டும் என்ற விதியை கொண்டு வந்த அமெரிக்கா அதனை எதிர்ப்பவர்களை எல்லாம் காலி செய்தது. இதனால் அந்த நாடுகள் எல்லாம் இன்று அல்லல் படுகின்றன. சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன்.
இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.